ஆனால் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லண்டனில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பைசப் கர்ல்ஸ் வந்து 52 ஜிம்ஸில் போயிட்டு ஒரு ஜிம்லேயும் ஒரு சர்டன் ரெப்ஸ் வந்து ட்ரைன் பண்ணாங்க. நம்ம அதே மாதிரி தான் என்ன பண்ணோம்னா வந்து 100 ஜிம் ட்ரை பண்ணோம். 100 ஜிம் ட்ரை பண்ணும்போது நான் 5 ஸ்டேட் எடுத்தேன். மும்பை, டெல்லி, பெங்களூர், சென்னை, அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ஸ்டேட்டு கல்கட்டா. அது மாதிரி இந்தியாவோட ஜோனில் சும்மா பிரித்து பார்த்து எடுத்தோம். அப்போ கிளைமேட்டிக் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கொஞ்சம் ஹெவியா சைக்ளோன் அது இதுன்னு இருந்தது. மற்ற இடத்துலையும் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் மேஜர் ஆஃப் த சிட்டினா பெங்களூர்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது. மெயின் நீங்கள் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுறோம்னாலே நமக்கு டயர்ட் ஆகக்கூடாது. மெயின் வேர்த்தா டயர்ட் ஆகிடும், நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, ரோடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. ஸோ பெங்களூர் சூஸ் பண்ணேன். அங்கே சூஸ் பண்ணிட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ என்னால் முடிஞ்ச அளவு எல்லா ஜிம்லேயும் போயிட்டு நான் வாய் விட்டு கேட்டேன், உங்கள் ஜிம்மில் நான் வரப்போகிறேன், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரீங்களா, நான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜிம்லேயும் பர்மிஷன் கேட்டேன். பட் கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஜிம் தான் கொடுத்தாங்க. பட் கொடுத்த ஜிம்மை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு என் ரெக்கார்டை வந்து காலையில் 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் தான் இருந்தது. அடுத்து ஒரு ஜிம்மு நான் ரீச் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஜிம்முக்கு போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ அதை மாதிரி வந்து நான் கால்குலேட் பண்ணி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும். ஓடிக்கிட்டே ஒரு ஜிம்லையும் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்மோட ஸ்டெப்ஸ் கவர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம 4 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜாக், ரெண்டாவது நமக்கு ஃபுட் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம கிடைக்கிறது குடிச்சிட்டு நார்மலாக இது பண்ணிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜிம்லேயும் ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம டார்கெட் வந்து நிறைய ஜிம்மை ஃபினிஷ் பண்ணோம். லேட்ரல் ரைஸ் வந்து நம்ம ஒரு 10 kgலையோ இல்லை நமக்கு என்ன வெயிட்டோ அந்த வெயிட்ல வந்து நம்மளால முடிஞ்ச ரெப்பை வந்து ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ அதை மாதிரி ஒரு ஜிம்லையும் வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் மெயின் என்ன டார்கெட்னா 2 தம்பிள்ஸ் வச்சு உலக சாதனை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். 2 தம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? பிகாஸ் நிறைய பேருக்கு வீட்டில் தம்பிள்ஸ் இருக்கும், ஜிம் போக்குறதுக்கு வழி இருக்காது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க பீப்புளுக்கு வந்து 2 தம்பிள்ஸ் வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ண முடியும், ஏன் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.